குடிலில் சமோசா விருந்து. கிராமத்துல கார்த்திகை மாதம் முடிஞ்சு போய் மார்கழி மாசமும் வந்துருச்சு. அதனால குளிர் இன்னுமே அதிகமாச்சு. நாள் பூரா பனி பொழிஞ்சுக்கிட்டு இருக்கிற மாதிரியே இருந்துச்சு. சாயந்தரம் 6 மணிக்கெல்லாம் சில்லுன்னு காத்து ஊருக்குள்ள பயங்கரமா வீசுச்சு. துணிக்குருவி பகல் பூரா வயல்ல கஷ்டப்பட்டு ஒழிச்சிட்டு இடுப்பு வலியோட வீட்டுக்கு வந்தா. கொஞ்ச நேரம் அசதியா படுக்கலான்னு நினைச்சா. ஆனா அதுக்கு முன்னாடியே அவருடைய பொண்ணான புஜ்ஜி அவங்க அம்மா கிட்ட வந்து, அம்மா, குளிர் அதிகமா இருக்குமா, போர்வைய போத்திக்கிட்டு உக்காருமா. போர்வைய போத்திக்கிட்ட இந்த குளிர் போகாதுமா, எனக்கு பசிக்குது. சுட சுட தோசை வேணும், அதுல நெய் ஊத்தி இருக்கணும், நெய் தோசை கூடவே எனக்கு இஞ்சி துவையலும் வேணுமா. ஆனா துணி ரொம்ப சோர்வா, புஜ்ஜி, அம்மா காலையிலேருந்து வேலை பார்த்துட்டு வரல, இப்போ தோசை மாவுக்கு நான் எங்க போவேன், இன்னைக்கு ஒரு நாள் உப்புமா சாப்பிட்டு படு, நாளைக்கு உனக்கு சுட சுட தோசை சுட்டு கொடுக்குறேன். ஐயோ, உப்புமாவா? எனக்கு உப்புமா வேண்டாமா, உப்புமானாலே ஜுரம் வர மாதிரி இருக்கு, எனக்கு தோசை தாமா வேணும் அப்படின்னு அடம்பிடிச்சா புஜ்ஜி. துணி புஜ்ஜியை பார்த்து வருத்தப்பட்டா. அவளோட இடுப்பு வலி அசதி எல்லாத்தையுமே மறந்து தோசை மாவு தயார் பண்றதுக்காக உள்ள போனா. துணி தோசையை சுட்டுக்கிட்டே, ராட்சசி எவ்வளவு வேலை வாங்குறா பாரு என்ன. இது இப்படி இருக்கும்போது இன்னொரு பக்கம் சோட்டுக்கிளியோட வீட்டுல பெரிய யுத்தமே நடந்துகிட்டு இருந்துச்சு. சோட்டுக்கிளியோட புள்ளையான பன்னும், அம்மா, எனக்கு நாக்கு செத்து போச்சு, என் நாக்குக்கு இப்போ கரண்ட் ஷாக் கொடுக்கணும், அதுக்கு சுட சுட மிளகா பஜ்ஜி வேணும், இந்த வண்டியில வச்சு விற்பாங்களே அந்த மாதிரி பஜ்ஜி வேணும். டே பன்னு, அம்மா காலையிலேருந்து வேலை பார்த்துட்டு வரேன்டா, இப்போ கடலை மாவு அரைக்கணும், பஜ்ஜி ரெடி பண்ணணும்னா ரொம்ப கஷ்டம்டா, நாளைக்கு செஞ்சு தரேன், கோச்சிக்காத. என்னது நாளைக்கா? நாளைக்கு வேணாம், இன்னைக்கு தான் வேணும், நாளைக்கு வேற பஜ்ஜி சுட்டுக்கொடு, இன்னைக்கு குளிர்து தானே, அப்போ இன்னைக்கு எனக்கு சூட மிளகா பஜ்ஜி வேணும், இல்லைனா இந்த குளிர் ராட்சச மாதிரி என்ன சாப்பிட்டுடும் போல. சோட்டு கிளி வர வழி இல்லாம, புரிஞ்சுக்க மாட்டேல, சரி இரு, நான் போய் மிளகாவை பறிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டே போய் பஜ்ஜி போட ஆரம்பிச்சது சோட்டு. இந்த பக்கம் சிச்சு காக்காவோட வீட்டுல சின்ன காக்காவும் இதே தான் பண்ணிக்கிட்டு இருந்தான். சிச்சு காக்கா ஹாலில் உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு, டே சின்னோ, போட சாப்பாடு வடிச்சிட்டேன், எண்ணெய் கத்திரிக்காய் செஞ்சுட்டேன், போட்டு சாப்பிடு போ. அம்மா, இந்த குளிர்ல சாப்பாடு யாராவது சாப்பிடுவாங்களா, எனக்கு சுட சுட சேமியா பாயசம் வேணும், அதுல முந்திரி பருப்பை நெய்யில வறுத்து போடணுமா. என்னது பாயசமா? இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு சோறு குழம்பெல்லாம் செஞ்சு வச்சுட்டு வந்திருக்கேன், நீ பாயசம் கேட்குற? அதெல்லாம் முடியாது, போய் சாப்பாடே சாப்பிடு. அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா, எனக்கு பாயசம் வேணும்னா வேணும் தான், இன்னைக்கு நீ பாயசம் செஞ்சே ஆகணும். ஐயோ, இவன் வேற அடம் பிடிக்கிறான், சரி இருடா, உனக்காக பாயசம் தானே செஞ்சு கொடுக்குறேன். இப்படி எல்லாருடைய வீட்டிலையும் பசங்களோட தொல்லை தாங்க முடியாம மறுபடியும் கஷ்டப்பட்டு எல்லாரும் சமைச்சு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இடுப்பு வலி தாங்க முடியாம அம்மாக்கள் எல்லாரும் சீக்கிரம் தூங்கிட்டாங்க. இது இப்படி இருக்கும்போது ஒரு வீட்டுல மகிக்கழுகு லூசிபுரா 2 பேர் மட்டும்தான் இருந்தாங்க. அவங்களுக்கு கல்யாணம் ஆகல, அதனால ரூம்மேட் மாதிரி இருந்தாங்க. ராத்திரி 8 மணி ஆச்சு. 2 பேருக்கும் பசிக்க ஆரம்பிச்சுது. மகி, போ சீக்கிரமா சமையல் பண்ணு, இன்னைக்கு நீ தானே சமைக்கணும். என்னது நான் சமைக்கணுமா? நேத்து தானே நான் சமைச்சேன், இன்னைக்கு நீ சமைக்கணும், போய் கிச்சடி பண்ணு. என்னது நானா? நான் இன்னைக்கு மூட்டை தூக்கிட்டு வந்திருக்கேன், எனக்கு ரெக்கையெல்லாம் வலிக்குது, இன்னைக்கு நீயே செய். நானும் வயல்ல விதைய தூவிட்டு தான் வந்திருக்கேன், இடுப்பெல்லாம் எவ்வளவு வலிக்குது தெரியுமா? நீ செய்யலனா 2 பேரும் பட்னியா தான் படுக்கணும். சரி படுக்கலாம், யாருக்கு நஷ்டம்? எனக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லி 2 பேரும் சாப்பிடாமையே படுத்துட்டாங்க. ஆனா நடுராத்திரியில அவங்களுக்கு பசி எடுத்து வீட்டுல இருந்த அப்பளத்தை சாப்பிட்டுக்கிட்டு ஒருத்தங்க பார்த்து சிரிச்சுக்கிட்டாங்க. அடுத்த நாள் காலையில எல்லாரும் வேலைக்கு போற வழியில ஒரு வேப்ப மரத்துக்கு கீழே சந்திச்சுக்கிட்டாங்க. எல்லாருடைய முகமும் டயர்டா இருந்துச்சு, கண்ணு சிகப்பா இருந்துச்சு. என்ன சிச்சோ, கண்ணு சிகப்பா இருக்கு, தூங்கலையா? தூக்கமா? எங்க இருந்து தூங்குறது? பன்னோ இது வேணும் அது வேணும்னு கேட்டுக்கிட்டே இருக்கான், எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்து பாத்திரம் கழுவி படுக்கிறதுக்குள்ள லேட் ஆயிடுது. என்னோட கஷ்டமும் அதுதான் சிச்சோ, இந்த பன்னு இருக்கானே எனக்கு பஜ்ஜி வேணும்னு ஒரே ஆடும், அதுக்கப்புறம் பஜ்ஜியெல்லாம் செஞ்சு கொடுத்து தூங்குறதுக்குள்ள போதுன்னு ஆயிடுச்சு. நீங்க பரவாயில்ல, எங்க வீட்டுல நாங்க 2 பேரும் போட்டா போட்டி போட்டு சமைக்கவே இல்லை, கடைசியில ராத்திரியெல்லாம் அப்பளம் தான் சாப்பிட்டு தூங்கணும். அப்படி எல்லாரும் அவங்க கஷ்டத்தை சொல்லிக்கிட்டாங்க. அப்பதான் துணிக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. ஒரு நிமிஷம், நாம எல்லாரும் வேலைக்கு போயிட்டு டயர்டா வரோம், வந்ததும் வீட்டுல எதுவும் சமைக்க முடியறதில்ல, ஆனா நமக்கு மட்டும் இல்ல பசங்களுக்கும் சுட சுட சாப்பிடணும்னு தோணுது, அதனால என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு. என்ன யோசனை துணி அப்படின்னு எல்லாரும் கேட்டாங்க. நாம கம்யூனிட்டி கிச்சன் ஸ்டார்ட் பண்ணலாமா? தினமும் யாராவது ஒருத்தங்க மத்தவங்க எல்லாருக்காகவும் சமைக்கணும். அப்படி யார் அன்னைக்கு சமைக்கணுமோ
அவங்க வயல் வேலையில இருந்து 5 மணிக்கு வீட்டுக்கு போயிடலாம். மத்தவங்க எல்லாரும் 6 மணிக்கு தான் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகணும். ஆனா சமைக்கிறவங்க எல்லாருக்கும் போதுமான அளவுக்கு சமைக்கணும். அப்படி சமைச்சா தினமும் ஒரு வெரைட்டி சாப்பாடு சாப்பிடலாம், மத்தவங்களுக்கெல்லாம் ரெஸ்டும் கிடைக்கும். ஆஹா, இது சூப்பர் ஐடியா டோனி. அப்படின்னா வாரத்துல ஒரு நாள் சமைச்சா போதும், மத்த நாள் எல்லாரும் ஃப்ரீயாவே சாப்பிடலாம். சரி சரி, அப்ப இன்னைக்கே இந்த பிளானை ஸ்டார்ட் பண்ணிடலாம். எல்லாரும் சரி அப்படின்னு சொன்னாங்க. முதல் நாள் சோட்டுவோட சமையல் தான். சோட்டு 5 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துட்டான். சுட சுட சாப்பாடு வடிச்சு எல்லாருக்காகவும் சாம்பாரும் அப்பளமும் தயார் பண்ணான். சாயந்தரம் எல்லாரும் வேலையை முடிச்சு சோட்டுவோட வீட்டுக்கு வந்தாங்க. அந்த குளிருக்கு சுட சுட சாம்பார் சாதம் சாப்பிடும்போது சொர்க்கத்தை பாக்குற மாதிரியே இருந்துச்சு. பன்னும் 2 பிளேட் சாம்பார் சாதத்துல சாப்பிட்டான். அடுத்த நாள் சிச்சுவோட வீட்டுல தான் சாப்பாடு. சிச்சு அன்னைக்கு 5 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்து சுட சுட எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு, சுட சுட சாப்பாடு, அதுக்கு கூட மிளகா பஜ்ஜியும் செஞ்சு வச்சிருந்தான். பஜ்ஜி மனம் வீடே தூக்கிக்கிட்டு போற மாதிரி இருந்துச்சு. எல்லாரும் சிச்சுவோட வீட்டுக்கு வந்தாங்க. அந்த குளிருக்கு மிளகா பஜ்ஜியை வச்சுக்கிட்டு சுட சுட சாப்பாடு சாப்பிடும்போது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அவங்க எல்லாருமே. 3வது நாள் லூசி அப்புறம் மஹியோட வீட்டுல எல்லாருக்கும் விருந்து. இவங்க சுட சுட ரவா கிச்சடியும் தொட்டுக்க சட்னியும் செஞ்சாங்க. அன்னைக்கு சாப்பாடு அந்த அளவுக்கு டேஸ்டா இல்லைனாலும் எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுலயும் லூசி செஞ்சிருந்த அந்த சட்னி எல்லாருக்கும் ரொம்பவும் பிடிச்சிருந்துச்சு. அடுத்தது 4வது நாள் காலையில பெரியவங்க எல்லாருமே வயலுக்கு கிளம்பி போயிட்டாங்க. பன்னு, சின்ன, புஜ்ஜி 3 பேருமே அங்கிருந்து ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க. டோனி, இன்னைக்கு நீ தானே சமைக்க போற. என்ன சமைக்க போற? நேத்து கிச்சடி சாப்பிட்டு நாக்கெல்லாம் செத்து போச்சு. இன்னைக்கு ஏதாவது நல்லா சமைச்சு கொடு. நான் இன்னைக்கு வெஜ் பிரியாணியும் பன்னீர் கறியும் பண்ணலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன் சிச்சு. அது ஓகேவா? அப்போ சிச்சு காக்கா சோகமா, பிரியாணியா? ஐயோ, இந்த வாரம் முழுக்க பிரியாணி சாப்பாடுன்னு சாப்பிட்டாச்சு. சாப்பாடு சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிச்சுது. ஏதாச்சும் ஸ்பெஷலா செய்யலாம்ல? ஆமா டோனி, எப்பவும் போல வேண்டாம். ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ணு, ஆனா வயிறும் ரொம்பணும். அப்படின்னா என்ன பண்றது, நீங்களே சொல்லுங்க. சிச்சு காக்கா யோசிக்க ஆரம்பிச்சா. டோனி செய்யற ஒரு டிஷ்னா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். டோனி, உனக்கு ஞாபகம் இருக்கா? போன வருஷம் தீபாவளிக்கு நீ சுட சுட சமோசா பண்ணி எல்லாருக்கும் கொடுத்தியே. அந்த சமோசா இன்னும் என் மைண்ட்ல அப்படியே இருக்கு. உள்ள உருளைக்கிழங்கு மசாலா, வெளியில கிறிஸ்பியா சமோசா. பேசாம சமோசாவை செஞ்சுட. அத கேட்டதும் பன்னுவும் எகிரி குதிக்க ஆரம்பிச்சான். வாவ், சமோசாவா? சூப்பர். டோனி ஆண்டி, எனக்கு பிரியாணி வேண்டாம், சமோசா தான் வேணும். எனக்கு மட்டும் இல்ல, புஜ்ஜிக்கும் கூட சமோசா தான் வேணுமா? ஆமாமா, இந்த குளிருக்கு சுட சுட சமோசாவும் பக்கத்துல சட்னி இருந்தா ரொம்ப சூப்பரா இருக்குல்லம்மா. அத கேட்டு துணி குருவி, அடிப்பாவீங்களா, சமோசா எவ்வளவு பெரிய வேலை. முதல்ல மசாலா ரெடி பண்ணணும், மாவு திரட்டணும், மாவை வந்து பேக் பண்ணணும். நீ தான் 5 மணிக்கே வந்துருவல துணி. செய் துணி, நீ செய்யற சமோசாவுக்காக என் சொத்தை வேணும்னாலும் எழுதி கொடுத்துடுறேன். சரி சரி, இந்த அளவுக்கு விருப்பப்பட்டு கேக்குறீங்க, அதனால இன்னைக்கு ராத்திரி சமோசா பார்ட்டி. நான் உருளைக்கிழங்கு சமோசா கூடவே கொஞ்சம் வெங்காய சமோசா 2மே செஞ்சு வச்சிடுறேன். துணி அன்னைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு வீட்டுக்கு வந்துட்டான். வீட்டுக்கு வந்த உடனே 2 வகையான சமோசாவுக்கு தேவையான மசாலாவும் ரெடி பண்ணி வச்சான். அப்படியே சமோசாவுக்கு தேவைப்படுற மாவையும் தயார் பண்ணான். அதுக்கப்புறம் அந்த மாவுக்குள்ள 2 வகையான ஸ்டஃப்பையும் வச்சு அதை எண்ணெயில போட்டு பொரிக்க ஆரம்பிச்சான். இப்படியே ராத்திரி நேரம் கிட்டத்தட்ட ஒரு 7:30 மணி ஆச்சு. அந்த நேரத்துல குளிர் அதிகமா இருந்துச்சு. அப்ப எல்லாரும் துணியோட வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுக்குள்ள வரும்போதே சமோசா மனம் வீடு முழுக்க இருந்துச்சு. அப்ப அத பார்த்து பன்னு கிளி, அப்பாடா, உள்ள வந்தது சமோசா வாசத்துக்கு. ஆண்டி, நான் வந்துட்டேன், சமோசா ரெடி தானே? ஆட்டோனே, சமோசா சுட சுட, கொஞ்சம் சீக்கிரமா கொடு. தொட்டுக்க டொமேட்டோ சாஸ் இருக்குல்ல? எல்லாம் இருக்கு, வாங்க வந்து உக்காருங்க. எல்லாரும் துணியோட வீட்டு ஹால்ல நடுவுல ரவுண்டா உக்காந்துக்கிட்டாங்க. நடுவுல ஒரு பெரிய பாத்திரத்துல சுட சுட சமோசா இருந்துச்சு. பக்கத்துல சட்னியும் சாஸும் இருந்துச்சு. சாப்பிடுங்க, சுட சுட சமோசா, பார்த்து சாப்பிடுங்க. உள்ள இருக்கிற ஸ்டஃப் ரொம்ப சூடா இருக்கும். அப்ப லூசிபுரா சமோசாவை எடுத்து சாப்பிட்டு பார்த்துட்டு சந்தோஷமா, டோனி, வெளியில கிறிஸ்பியான லேயர், உள்ள சாஃப்டான ஆலு மசாலா, உண்மையிலே காம்பினேஷன் நல்லா இருக்கு. ஆமா ஆமா, இந்த வெங்காய சமோசா ரொம்ப நல்லா இருக்கு, உள்ள ரொம்ப சூப்பரா இருக்கு ஸ்டஃப். டோனி, நீ சமோசா வியாபாரம் ஆரம்பி, கோடிக்கணக்கில் சம்பாதிப்ப. அப்போ பன்னு கிளியும் 2 சமோசாவையும் சாப்பிட்டுட்டு, ஆண்டி, இன்னைக்கு ராத்திரி நான் ஒரு ரெக்கார்ட் பண்ண போறேன். 20 சமோசாவை நான் சாப்பிடல, என்னோட பேரு பன்னுவே கிடையாது. டேய், எதுவா இருந்தாலும் அளவா சாப்பிடுறா. வெளியில குளிர்காத்து ஜன்னல் வழியா வீட்டுக்குள்ள வந்துச்சு.
ஆனா உள்ள எல்லாரும் சுட சுட சமோசா ஆவி பறக்க சாப்பிடுறதுனால அவங்களுக்கு அந்த குளிர்காத்து ஒரு பெரிய விஷயமாவே தெரியல. சந்தோஷமா தான் இருந்தாங்க. சாப்பாடு, குழம்பு, பிரியாணி குடுக்கற அந்த திருப்தியை விட இந்த ஸ்நாக்ஸ் ரொம்ப திருப்தியா இருந்துச்சு. இந்த ஐடியா உண்மையிலேயே சூப்பர். எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடுறதுனால சாப்பாடு சுவை அதிகமாவும் இருக்கு. ஆமா, நாளைக்கு யாரோட சமையல்? எல்லாரும் பன்னுவ பார்த்தாங்க. நாளைக்கு நானா? அப்ப நான் மேகி செஞ்சு கொடுக்கறேன். 2 மினிட்ஸ் மேகி தானே? எல்லாரும் அதை கேட்டு சிரிச்சாங்க. அப்படி பறவைங்களோட கிராமத்துல கம்யூனிட்டி கிச்சன் அப்படிங்கிறது சக்சஸ் ஆச்சு. கஷ்டப்பட்டு வயல்ல வேலை செஞ்சு வரவங்க 6 நாள் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஒரே ஒரு நாள் அவங்க எல்லாருக்காகவும் சமைச்சா போதும். இந்த ஐடியா எல்லாருக்கும் பிடிச்சு போச்சு. அதே மாதிரி எல்லாருமே தொடர்ந்தாங்க.